வணக்கம் மக்களே, வெல்கம் டு MBA தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் திருச்சியோட இஇசி கோர்சஸ் அப்படின்னு சொல்லி நிறையா லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த ப்ரோக்ராம்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம கூட சரவணன் சார் இருக்கார். ஸோ இஸ் தி சேர் பர்சன்ஸ் ஆஃப் இஇசி ப்ரோக்ராம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். ஃபஸ்ட்டாக உங்களை பற்றி ஆடியன்ஸ் சின்ன இன்ட்ரோ. ஓகே, ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பி சரவணன். நான் ஐஎம் திருச்சியில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஐஎம் ஆல்சோ த டீன் ஃபார் த எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் அண்ட் கன்சல்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஐஎம் திருச்சி. ஸோ ஐஎம் திருச்சி இருக்கக்கூடிய இந்த எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் கன்சல்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக அது வந்து இண்டஸ்ட்ரியும் எங்கள் இன்ஸ்டியூட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலமாக இருக்குது. அதான் எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் கன்சல்டிங். ஓகே, அதான் மெயின்லி ஐஎம்ஸ்னாலே நம்ம MBA ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து ஃபேமஸாக இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்லி இந்த இஇசி ப்ரோக்ராம் எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க? ஓகே, சரி, இந்த எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் கன்சல்டிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம அகாடமிக்கும் உள்ள ஒரு கனெக்டிங் பிரிட்ஜாக இருக்குது. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாராலுமே வந்து ஃபுல் டைமாக 2 இயர்ஸ் ரெசிடென்ஷியலாக MBA படிக்க முடியாது. கரெக்ட். ஸோ இந்த இஇசி பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக ஒர்க்கிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு, பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் கம்பெனி, அவங்களால வந்து 2 இயர்ஸ் ரெசிடென்ஷியலாக படிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணலாம், அவங்க ஒரு வாரம் ஒரு சனி ஞாயிறில் வந்து படிக்கலாம். அப்போ சனி ஞாயிறில் வந்து திருச்சி கேம்பஸ்க்கு வரதோ அது சென்னை கேம்பஸ்க்கு வரதோ கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆன்லைனில் ப்ரோக்ராம் டெலிவரி பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஆன்லைனில் டெலிவரி பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 1 இயர் டியூரேஷன் இருக்குது, 6 months டியூரேஷன் இருக்குது, 10 months டியூரேஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டியூரேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. ஏன் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருனாலுமே வந்து உங்களுக்கு ஃபுல் டைமாக ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க முடியாது உங்களுக்கு. ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மார்னிங் 9 to evening 6 வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வீக்கெண்டில் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி அவங்க ஃப்ரீயாக இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கோர்சஸை பண்ணாங்க. ஸோ இந்த கோர்சஸ் பண்ணாங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த சர்டிஃபிகேட் வந்து கம்பெனியில் வந்து இட் இஸ் வெல் ரெகனைஸ்டு. ஸோ அது இந்த ப்ரோக்ராம் படித்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலுமினி ஆஃப் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே வேலை பார்க்குற கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடச்சி போயிருக்காங்க, அல்லது ஜாப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அல்லது பே ஹைக்காக போயிருக்காங்க. அது மாதிரி பல தரப்பான அட்வான்டேஜ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்புறம் இதில் என்னென்ன டொமைன்ஸ் மேஜராக இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், MBAவில் வந்து நம்ம பொதுவாக வந்து எனி ஸ்பெசிஃபிக் டொமைன் தர மாட்டோம். அது வந்து ஒன்லி ஃபார் 2 இயர் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி வாட் யூ கேன் சே பிளண்டட் மெத்தட் ஆஃப் லேர்னிங் சொல்லுவோம். பிளண்டட் மெத்தட்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டே வந்து ஆன்லைன் லைவ் செஷன்ஸ். ஓகே, ஸோ நோ ப்ரீ ரெக்கார்டட் செஷன். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நிறையா ஸ்டுடியோ இருக்குது. ஸ்டுடியோவில் வீக்கெண்டில் வந்து ஃபேக்கல்ட்டி வருவாங்க. ஸோ ஆன்லைனில் லைவ் செஷன்ஸ் போகும். ஸோ நோ ரெக்கார்டட் செஷன்ஸ். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டஸ்ட்ரியோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம MBA மாதிரியே தான், மினி MBAன்னு சொல்லிக்கலாம். எல்லா ஏரியாவும் கவர் ஆகிடும் உங்களுக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட டொமைன் ஸ்பெசிஃபிக் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னா அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக ப்ரோக்ராம் போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் கொடுக்கும். ஓகே, சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. மோஸ்ட்லி லார்ஜ் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்க. அவங்களுக்கு அப்போ புதுசாக ஒரு நியூ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத புதுசாக ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியோட நீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி புது ப்ரோக்ராம்ஸ் டிசைன் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு டார்கெட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நம்மள்ட்ட கரண்ட்டாக எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் ரன்னிங்கில் இருக்குது ஆன்கோயிங்? இப்போ ஆன்கோயிங் பார்த்தீங்கன்னா இப்போ என்டையர் ப்ரோக்ராம் நம்ம 3 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லாங் டியூரேஷன் ப்ரோக்ராம் சொல்லுவோம், அதாவது கிட்டத்தட்ட 12 months 1 year. ஸோ 1 year டியூரேஷன் அது. அதில் வந்து இப்போ எங்ககிட்ட 6 ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் சொல்லக்கூடிய 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ். இந்த ப்ரோக்ராம்ஸ் இப்போ வந்து ஒரு 8 ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த 2 லாங் டியூரேஷன் ஷார்ட் டியூரேஷன் ப்ரோக்ராம் தவிர நாங்கள் கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா L&T டு நேம் அ கம்பெனி. ஸோ L&T வந்து எங்ககிட்ட கேட்பாங்க, எங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் ஒரு 3 நாளைக்கு ஒரு செஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் கஸ்டமைஸ் பண்ணிடும். கஸ்டமைஸ் பண்ணால் இந்த ப்ரோக்ராம் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி L&Tயோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ இது மாதிரி L&Tயோட கிளையண்ட்டு நீங்கள் எல்லா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, யூனிமேட், BPCL, IOCL, கெயில் எல்லாருமே எங்களோட கிளையண்ட். அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவங்க கொடுக்கும். இது வந்து ஒர்க்கிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆல்சோ. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பம்ப் ஓனர்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். அவங்களாம் ஆண்டர்பிரனர்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து BPCL என்ன பண்ணாங்க, எங்களோட பெட்ரோல் பம்ப் ஓனர்ஸ்க்கும் ஒரு கிளாஸ் நடத்துங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணி ஒரு 3 days பெட்ரோல் பம்ப் ஓனர்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் எடுத்தோம். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஒர்க்கிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பட் ஆல்சோ கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு, இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம்.
மெயினாக இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்மில் அந்த லாங் டேர்ம் ப்ரோக்ராமுக்கு என்ன எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கும்? ஸோ அதாவது லாங் டேர்மாக இருந்தாலும் சரி ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து கிராஜுவேஷன். ஓகே, எனி கிராஜுவேஷன் எக்ஸப்ட் சம் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ப்ரோக்ராமில் வந்து என்ன கேட்பாங்கன்னா அவங்க வந்து ப்ரிஃபரபிளி சிவில் இன்ஜினியர் கேட்டிருப்பாங்க. இன்ஜினியரிங் கோர்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் ரெலவெண்ட்டாக. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டாக இருந்தால் போதும், ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், ரொம்ப முக்கியமாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஜீல் இருக்கணும். கற்றுக்கணுங்கிற ஜீல் இருந்தால் போதும், யாராலும் இந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே நம்ம வெப்சைட். ஃபீஸ் எல்லாமே வெரி மாடரேட் கம்பேரிங் டு மற்ற இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்போது ஐஎம் திருச்சியோட ஃபீஸ் வந்து வெரி வெரி நாமினல் அண்ட் மாடரேட். ஓகே சார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லைக் மோஸ்ட்லி ஏஐ பேஸ்ட் தான் இருக்குது. ஸோ ஏன்னா கம்பெனிஸ் எல்லாமே ஏஐ கன்சல்டிங் வந்து சாப் அந்த மாதிரி இருக்குது, ஐடி கன்சல்டிங், இப்போ ஏஐ கன்சல்டிங்கே வந்து இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் டிமாண்டிங் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நடத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வித் ஏஐ. ஸோ அதே மாதிரி ஃபைனான்ஷியல் அனலிட்டிக்ஸ் வித் ஏஐ. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் அதனால இண்டஸ்ட்ரியிலையும் வந்து நிறைய பேர் வந்து ஏஐ பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறதுனால இப்போ கரண்ட்டாக நாங்கள் வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம் ஏஐல ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஏஐ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ இன் ஃபைனான்ஷியல் அனலிட்டிக்ஸ், ஃபின்டெக்ல நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்டு, இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்கோ, நாலேஜ் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் டிசைன் பண்ணி ஆஃபர் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டெக் பேக்ரவுண்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இந்த மாதிரி ப்ரோக்ராம் என்ரோல் பண்ண முடியுமா? இல்லை அப்படி நாட் ரிக்வயர்ட், நாட் நெசசரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டெக் பேக்ரவுண்ட் இருக்காரு, ஸ்டூடெண்ட் இல்லை சைக்காலஜி படிச்சு, இது வந்து ஓப்பன் டு எனி கிராஜுவேட். இது வந்து நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அல்லது ஒரு பிகாம் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்காது. எனி கிராஜுவேட் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ரிக்குயர்மெண்ட் தான் கற்றுக்கணுங்கிற ஒரு ஜீல் இருக்கணும், அது இருந்தால் போதும். இதுல என்ன மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சிமுலேஷன் படிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் எம்பிஏன்னு பார்த்தீங்க ஐஎம்ஸ் வந்து எப்படி மற்ற இன்ஸ்டியூட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா மற்ற மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாக் அண்ட் டாக் தான் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது வேறு அதர் மெத்தட் ஆஃப் டாக் யூஸ் பண்ணுவாங்க. சாக் அண்ட் டாக், சாக் பீஸ் வச்சு, ஆமாம், அல்லது பிபிடி. எங்கே நம்ம ஐஎம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க. இங்கே ஐஎம்ஸ் வந்து எதுக்காக பாப்புலர்னு கேட்டிங்கன்னா கேஸ் மெத்தட் ஆஃப் டீச்சிங். ஸோ வாட் இஸ் கேஸ் மெத்தட் ஆஃப் டீச்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் 90 மினிட்ஸ்னா ஸ்டூடெண்ட் வந்து 60 நிமிஷம் பேசுவார், ப்ரொஃபஸர் வந்து ஒன்லி 30 மினிட்ஸ் தான் பேசுவார். ஸோ ப்ரொஃபஸர் 30 மினிட்ஸ் தான் பேசுவார், ஸ்டூடெண்ட்ஸ் 60 நிமிஷம் பேசுவாங்க, கிளாஸ் டிஸ்கஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎம்முடைய பெடகாகியே பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் சென்டர்ட் லேர்னிங் மெத்தட். ஸோ கம்ப்ளீட்லி இப்போ நீங்கள் எவ்வளோ கற்றுக்கணும் அப்படிங்கிறது உங்களை பொறுத்து தான். நீங்கள் நிறைய கேள்வி கேட்டீங்கன்னா நிறைய கற்றுக்கலாம். இப்போ என்டையர் 60 பேர் இருக்காங்க கிளாஸ்னா 60 பேர் ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க, குறைச்சி தான் கற்றுப்பாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பார்ட்டிசிபென்ட் சென்டர்டு லேர்னிங் மெத்தடாலஜி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஸர்ஸ் வந்து கேஸ் மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிற பெடகாகி யூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர சில ப்ரொஃபஸர்ஸ் வந்து சிமுலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தவிர சில ப்ரொஃபஸர்ஸ் வந்து ரோல் பிளே யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கேம் பேஸ்டு கோர்சஸ் இருக்குது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் பெடகாகி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம் எதுவும் பேட்ச் சைஸ் அந்த மாதிரி ஏதாவது லிமிடெட் சீட்ஸ் அந்த மாதிரி? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்னா நாங்கள் வந்து ஒரு பேட்சுக்கு வந்து 60 பேருக்கு மேலே கிடையாது. தோ இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் நடத்துனாலும் வி கால் திஸ் அஸ் அ பிளெண்டட் மெத்தட் ஆஃப் லேர்னிங். ஏன் இந்த பிளெண்டட் மெத்தட் ஆஃப் லேர்னிங் சொல்ல கேட்டிங்கன்னா 1 இயர் டியூரேஷனில் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இனாகிரேஷன் அப்போ ஒரு வாட்டி கேம்பஸ்க்கு வருவாங்க. இன் பிட்வீன் த ப்ரோக்ராம் ஒரு வாட்டி கேம்பஸில் வந்து கேம்பஸ்ல 3 days ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபார் த வேலிடிட்டி ஆல்சோ பார்ட்டிசிபென்ட் வருவாங்க. இப்போ 1 இயர் டியூரேஷனில் மோர் ஆர் லெஸ் தே ஹேவ் டு கம் ஹியர் ஃபார் 3 times வர முடியாட்டியும் கம்பல்சரியாக நம்ம கேம்பஸ் இமர்ஷன் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வரணும். ஏன் அதை நாங்கள் மேண்டேட்டரி வச்சுக்கோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கற்றுக் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு கேம்பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்காக மேண்டேட்டரியாக கேம்பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஒரு யூஎஸ்பிஎஃப்ஆ எங்கள் நம்ம இன்ஸ்டியூட். அப்புறம் இந்த மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ், ஏன்னா அது ஷார்ட் டேர்ம் 6 months ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பீப்புளோட கனெக்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பெஷலி எமர்ஜிங் டாபிக்ஸ்க்கு அந்த மாதிரி டாப்பிக்கு இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேக்கல்ட்டி. ஃபேக்கல்ட்டியை வந்து 10 கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு 2 கிளாஸ்க்கு என்ன பண்ணலாம், இண்டஸ்ட்ரி பர்சனை கூட்டு வரலாம். அவர் நடத்துகிற டாபிக் ரெலவெண்ட்டாக இண்டஸ்ட்ரி பர்சன் வந்து வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் வாட் ஆர் த டாபிக் தட் யூ லேர்ன் இன் த ரியல் லைஃப், அதை அவர் சொல்லிடுவார் அவங்களுக்கு. ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரிலாம் கரியர் டெவலப்மெண்ட் ஆகி இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாங் டியூரேஷன் ப்ரோக்ராம், அதாவது 117 மணி நேரத்துக்கு மேலே யார் இங்கே எந்த ப்ரோக்ராம் முடிச்சாங்கனாலும் பை டிஃபால்ட் 117 அது வந்து நம்ம அலுமினி கமிட்டி ஒரு ரூல் வச்சிருக்காங்க. 117 ஓகே, 120 வச்சுக்கோங்களேன். 120 மணி நேரம் படிச்சாங்க அப்படின்னு சொன்னா பை டிஃபால்ட்டா அந்த பார்ட்டிசிபென்ட் வந்து நம்ம ஐஎம் திருச்சியோட அலுமினி ஆயிருவாரு. ஸோ அலுமினி அப்படின்னா லைக் அவர் எம்பிஏ பிஜிபி அலுமினி மாதிரி தான். ஸோ அப்போ அலுமினியானா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எவ்ரி இயர் அலுமினி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில். அப்போ வந்து என்ன பண்ணாலும் நீங்கள் அலுமினி வந்து நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம்.
உங்கள் நெட்ஒர்க்கை டெவலப் பண்ணிக்கலாம். இது மேஜர் அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் இப்போ கோர்ஸ் முடிச்ச உடனே நீங்கள் அலுமினி ஆயிடுறீங்க. அலுமினி கார்டு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் என்னென்ன அலுமினிக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கோ எல்லாமே நீங்கள் நாங்கள் 2 year MBA ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கோ சேம் ஃபெசிலிட்டி. இது மோர் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் நாங்கள் வந்து அலுமினி மீட் நடத்துகிறோமா மெட்ரோ சிட்டிஸில், அப்போ இந்த அலுமினி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராமில் படிக்கிற அலுமினி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, யூ கேன் டூ மோர் நெட்ஒர்க்கிங். ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நெட்ஒர்க் இஸ் யுவர் நெட்ஒர்க். எவ்வளோ நம்ம நெட்ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நெட்ஒர்க்கிங் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் அலுமினியாக இருக்கிறனால இங்கே மறுபடியும் ரிப்பீட் ப்ரோக்ராம் இங்கே வரும்பொழுது உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம்னாலே சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அவங்க எம்ப்ளாயி ஸ்பான்சர் பண்ண வைப்பாங்க. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த கஸ்டமைஸ்டு மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சில எம்ப்ளாயி ஒரே அந்த மொத்த கம்பெனிலேயே நான் வந்து இந்த மாதிரி 2 பேர் மட்டும் படிக்கிறாங்கன்னா அதுக்கு ஸ்பான்சர் அந்த மாதிரி இப்போ சில கம்பெனியில் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸை ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட பிஸ்னஸ் மாடல் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நாங்கள் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்என்டிக்கு ஒரு தனி ப்ரோக்ராம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஒரு தனி ப்ரோக்ராம், அப்புறம் வந்து சென்னை பெட்ரோகெமிக்கல் கார்பரேஷனுக்கு சிபிசிஎலுக்கு ஒரு ப்ரோக்ராம். அவங்க ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி கரண்ட் சிச்சுவேஷன் ஃபேஸ் என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி அவங்களோட எம்ப்ளாயிஸை அந்த ப்ரோக்ராம் அவங்களே ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ இன்க்ளூடிங் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் எல்லாமே இங்கே பண்ணிடுவோம். உங்களுக்கு பிடிச்ச டெஸ்டிமோனியல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து பாசிட்டிவ் டைப் இருப்பாங்க, அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்க. எக்ஸாம்பிள் லைக் இந்த கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு போனவங்க வந்து அவங்க நிறைய எங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. நார்மலாக இந்த கோர்ஸ் படிச்சனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்தியாவில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம், அதுலேருந்து ஒரு பொண்ணு ஹெச்ஆர் ப்ரோக்ராமில் படித்தாங்க. அந்த கோர்ஸ் முடிச்ச உடனே வித்தின் ஸ்பான் ஆஃப் 2 years அந்த பொண்ணு 2 ப்ரமோஷன் வாங்கிடுச்சு. ஸோ அந்த கேண்டிடேட் வந்து she used to write back to us saying that இந்த மாதிரி இங்கே இந்த கோர்ஸ் படிச்சனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரமோஷன் படிச்சு எங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அதுதான் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது எங்ககிட்ட. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைட் பேக் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப வேல்யூ ஆடாக இருக்குது எங்களுக்கு. நிறைய பேர் வந்து ஜாப் ரோல் ஸ்விட்ச் ஓவர் ஆகிருப்பாங்க. ஒருத்தர் ஐடி இருப்பாரு, ஐடி இருந்து இன்னொரு டொமைன் மாறுவார். ஏன்னா மெயினாக நாங்கள் அப்படி பண்ணணும் 2 year MBA சேம் ரீசன் சேம் இங்கே ப்ராசஸ் இங்கே நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் எடுத்து வந்தீங்க. கரெக்ட். சப்போஸ் நீங்கள் ஐடியில் இருக்கீங்க, நீங்கள் பேங்கிங் சுவிட்ச் ஓவர் ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேங்கிங் கோர்ஸ் எடுத்து போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். எங்களுடைய வெப்சைட்லேயே காண்டாக்ட் ஆஃபீஸ் நம்பர் இருக்குது. நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம் படித்தா சுவிட்ச் ஓவர் ஆகலாமா, கேரியர் சுவிட்ச் ஆகலாமா, ரோட் சுவிட்ச் ஆக முடியுமா, அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கேட்டுக்கலாம். கால் பண்ணி மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான். இப்போ நம்ம சொன்ன மாதிரி டெக் ஏஐலாம் பயங்கர டெவலப் ஆகிட்டு, பட் ஒரு மேனேஜருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக என்னென்ன ஸ்கில்ஸ் இருந்தால் லைக் சர்டிஃபிகேட் இருக்கோ இல்லையோ லைக் அவங்க ஹார்ட் ஒர்க் வச்சு முன்னேறி போகலான்ற மாதிரி என்னென்ன ஸ்கில் செட் இருக்கு இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் நீங்கள் யூ நீட் டு ஹேவ் வெரி குட் டீம் வித் யூ. நீங்கள் பணம் வந்து இன்றைக்கி பெரிய பிரச்சனை இல்லை. என்கிட்ட நல்ல ஐடியா இருக்குன்னா பணம் கொடுக்குற நிறைய பேர் வெளியில் பிஇ கம்பெனி இருக்கா, விசி கம்பெனி ரெடியாக இருக்கா. எனக்கு வந்து ஒரு நல்ல டீம் வேணும். நல்ல டீம் இல்லாட்டி என்னால் வந்து அந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மணி இஸ் நாட் அ கன்ஸ்ட்ரெயின்ட். வெரி குட் ஐடியா இருக்குது, ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு பேங்கர் இருக்கான், பிஇ இருக்கான், விசி இருக்கான். இப்போ இந்த ஐடியா வந்து நான் எப்படி ஸ்கேல் அப் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு கேட்டேன். எனக்கு ஒரு வெரி குட் டீம் வேணும் எனக்கு. ஸோ இப்போ மேஜர்ஸ் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வாட் எவர் த டெக்னாலஜியே என்ன வந்தாலும் நம்மளுடைய ஒரு வெரி குட் டீமை நீங்கள் பில்டு பண்ண முடியாது. பில்டு பண்ணாட்டி உங்களால் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துக்க முடியாது. அதுதான் கஷ்டம். தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் இன்ட்ராக்டிங் வித் யுவர் கலீக்ஸ். அதாவது உங்கள் கலீக்ஸ் வந்து ஒரு பிடிச்சிடணும். அதான் எம்ப்ளாயி வந்து சேலரி பேஸ்ட். எக்ஸாக்ட்லி. எம்ப்ளாயி வந்து நீங்கள் சேலரி பேஸ்டு எம்ப்ளாயின்னு பார்க்காம யூ வாண்ட் டு ட்ரீட் ஹிம் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அவர் இருந்தால் தான் நம்ம நிறுவனம் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி அவரை நம்ம நிறுவனத்தில் ஒருத்தர் மாதிரி நீங்கள் கன்சல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா யூ கேன் டேக் த பிஸ்னஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ எம்ப்ளாயி ரீடென்ஷன். ஸோ எம்ப்ளாயியாக பார்க்காம அவர் ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர் இந்த கம்பெனியாக பார்த்தீங்கன்னா இங்கே யூ டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி உங்கள் லாஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் என்ன சொல்லுங்கள்? சரி, யாரெல்லாம் வந்து எம்பிஏ படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஐஎம்ல வந்து படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் கன்சல்டிங்கில் நிறையா தரவான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸு 1 year, 6 months, 3 months, 3 days, 5 days ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறோம். யாரெல்லாம் ஐஎம்ல படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க இந்த ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை சூஸ் பண்ணி நீங்கள் இதில் என்ரோல் பண்ணி நீங்கள் படிக்கலாம். இது வந்து எக்ஸாக்டாக என்ன மாதிரி டீச்சிங் பெடகாகி நாங்கள் ஆஃபர் பண்ணுறோமோ 2 year ஃபுல் டைமுக்கு சேம் பெடகாகி தான் இங்கேயும் ஆஃபர் பண்ணுறோம். சேம் ப்ரொஃபஸர் தான் இங்கே டீச் பண்ணுவாங்க. கம் டு ஐஎம் திருச்சி அண்ட் ஹேவ் ஒண்டர்ஃபுல் லேர்னிங் அஹெட். தேங்க்யூ ஸோ மச் சார் இவ்வளோ வீடியோஸ். ஏன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தமிழில் இங்கிலீஷ்லேயும் வந்து அவ்வளோ கரெக்ட் ரீச் ஆயிருக்கு. கரெக்ட். ஸோ அதனால தான் நம்ம வந்து தமிழில் ஓகே ஃபேண்டாஸ்டிக். வெரி குட் எஃபர்ட், வெரி குட் அட்டெம்ப்ட். ஓகே.
ஸோ இந்த கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்கள் அஃபிஷியல் ஐஎம் திருச்சியோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய் என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது கால் பண்ணணுன்னா கூட யூ கேன் ஃபர்ஸ்ட் கால் அண்ட் என்கொயர், அதுக்கப்புறம் கூட யூ கேன் மேக் தி ஃபீஸ் பேமெண்ட். எஸ். பாய், நெக்ஸ்ட். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட்.